அனைவருக்கும் வணக்கம். கிங்டம் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் குரங்கு படங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் பார்ட் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன். அது சிலது தேட்டரில் பார்த்துருக்கேன், சிலது ஓடிடியில் வந்த மாதிரி பார்த்துருக்கேன், சிலது டெலிவிஷனில் கூட பார்த்துருக்கேன். அதுக்கு ரீசெண்டாக மேக்ஸிமம் பார்ட் எல்லாத்தையுமே தேட்டரில் பார்த்த மாதிரி தான் ஒரு ஞாபகம் எனக்கு. சரி, இதையும் தேட்டர்லேயே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் தேட்டரில் போய் நான் உட்காந்தேன். ஆனால் ஒரு அட்டகாசமான ஒரு விஎஃப்எக்ஸு. எப்படி தான் ஹாலிவுட்டில் இவங்க மட்டும் இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவ்வளவு ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களுக்கு, ஒரு ஃபேண்டசி படங்களுக்கு தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைத்தன்மையை தாண்டி ரசிக்கக்கூடிய விஷயமா டெக்னிக்கல் வைஸாக எப்படி இவ்வளோ தூரம் தத்துருவமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான். எனக்கு கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்த பிறகும் அதே ஒரு பிரமிப்பு தான் இருந்துச்சு. எப்படா இப்படிலாம் தத்ரூபமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பிரமாதமாக படத்தை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸாக எங்கேஜிங்காக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஒரு எங்கேஜிங்காக எனக்கு இருந்த மாதிரி தெரியல. அந்த நோவா பெரிய ஒரு சல்லி குரங்கா இருக்கும் போல். நான் ஏதாவது அடிச்சு பிடிச்சி ஏதாவது சண்டையை போடுன்னு பார்க்குறேன், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்ற மாதிரி தன்னுடைய மூளையை பயன்படுத்தியே காட்சி நேரம் நடத்துறேன்னு சொல்லி அதில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்டப் டெவலப் பண்ணி வர காட்சியில் கூட அப்படியே டவுனான மாதிரி ஆகிப்போச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன் குரங்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். இருந்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படம் சிவா மாதிரி கூட ஏதாவது ஒரு டீ காப்பி குடிச்சிட்டு வர நேரத்தில் டெவலப் ஆகி வர மாதிரி ஏதாவது ஒரு சீனை கூட வச்சு ஒரு பில்டப்பை கொடுத்துருந்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படமா அவங்க அணுகலை. ரொம்ப பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக அந்த சீசருக்கு அப்புறம் மனித இனமும் குரங்கு இனமும் ஒரே மாதிரியான ஒரு உலகத்துல வாழும் பொழுது அவங்களுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஒரு வலுவும் சேர்ந்து குரங்குகளுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன இருக்கும்? இவன் கொஞ்சம் பின்னோக்கிட்டாங்க. எப்படின்னா குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். ஆனா குரங்கு குரங்காவே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த படத்துல பேசியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா முதல் பாதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிதானமா தான் திரைக்கதையை கொண்டு போனாங்க. சரி, மேக்ஸிமம் இன்ட்ரோல்லே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அரசல் புரசல் அது இதுன்னு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீடப்பாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்னு போய் அப்படியே கடைசியில் நிதானமாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலாக இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல குழந்தைகளுக்கு, ஃபேண்டசி படங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். ப்ரீவியஸ் பார்ட் பார்த்தவங்களுக்கு சீசர்னா யாரு அப்படின்றது கண்டிப்பாக புரியும். இல்லை எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சீசர் யாருன்னு தெரியாதவங்க ப்ரீவியஸ் பார்ட்லாம் பாருங்க, சீசரை பற்றி கண்டிப்பாக தெரியும். சீசர் அது ஒரு செம கேரக்டர். அதை பற்றி பேசினா அதை கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள் கழிச்சு அதான் குரங்கோட பரிணாம வளர்ச்சி தான் இந்த படத்தினுடைய கான்செப்டாக வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, இல்லை சம்மரு அப்படின் போது குழந்தைகள்லாம் ஜாலியாக கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.